சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி யாருன்னா சூரியன் பகவான் தான். தன்னோட முயற்சிங்கிற சார்ந்து போய் நீசமாயிட்டாருங்க. அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இவங்கெல்லாம் ஒரு அரசு சார்ந்தவும் அரசியல்வாதியாகவும் அரசு பணியில் வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்க, அதிகாரம் செய்யக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகாரம் பண்ணக்கூடிய நிலைப்பாடு இல்லைங்க. அதிகாரத்தின் மூலிமா உங்களுக்கு பிரச்சனை வந்துடுங்க. ஏன்னா உங்களோட தைரியம் வீரியஸ்தானத்தில் போய் சூரியன் போய் நீசம் பெறுகிறாரு. ஆனால் தைரிய வீரியஸ்தானாதிபதி போய் ஆட்சி இருக்கார். அப்போ நீசபங்கம் அடைகிறாரு. இருந்தாலும் பொது இடத்துல உங்களோட முயற்சி ஸ்தானத்திலும் மிக கவனமுடன் இருப்பது நல்லதுங்க. மிக கவனமுடன் செயல்படுவது நல்லதுங்க என்ற கருத்தை முன்வைக்கிறேன். அப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அவங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்தால் கூட அந்த அஷ்டமச்சனியிலிருந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஏன்னா குரு உங்களுக்கு 12ஆம் இடம், சிம்மராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால அஷ்டமச்சனி கூட குறையுது. அப்போ 12ஆம் இடம் சயான சுகங்கிறது ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குதுங்க உங்களுக்கு.